ஹைப்பர் தைராய்டிசம் பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க டாக்டர். எப்ப பார்த்தாலும் ஹைப்போ தைராய்டிசம் பத்தி தான் பேசுறாங்க நிறைய பேர் கேக்குறது உண்டு. இன்னைக்கு ஹைப்பர் தைராய்டிசம் பத்தி பேசிடலாம். சரி, இந்த ஹைப்பர் தைராய்டிசம் பேசுறப்பவே என்ன மீன் பண்றோம்னா தைராய்டு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். தைராய்டு டாக்சிகோசிஸ்க்கும் ஹைப்பர் தைராய்டிசம்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறது உண்டு. சிம்பிளுங்க, தைராய்டு டாக்சிகோசிஸ்ன்றது ஒரு பெரிய டேர்ம், அம்ப்ரெல்லா டேர்ம். அதுல ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு டைப். அதாவது தைராய்டு அதிகமா இருக்கிறது என்ன காரணம் அப்படின்றப்ப தைராய்டுல இருந்தே ஹார்மோன் அதிகமா சுரந்தா அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம். வேறஸ் தைராய்டு அதிகமா இருக்கிறது காரணம் வந்து நீங்க வெளியே இருந்து தைராய்டு மாத்திரை சாப்பிட்டனால கூட ரத்தத்தை அதிகமாகலாம். தைராய்டு டாக்சிகோசிஸ்ல எல்லா காசஸும் வரும். அதுல தைராய்டுல இருந்தே அதிகமா ஹார்மோன்ஸ் வரது அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம். சரி, இப்போ இந்த ஹைப்பர் தைராய்டிசத்திலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இது வந்து டெம்பரரியா தைராய்டு அதிகமா இருக்கலாம், இல்ல பெர்மனண்டா தைராய்டு அதிகமா இருக்கலாம். இது டெம்பரரியா இல்ல பெர்மனண்டா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா டியூரேஷன் வச்சுதாங்க. யூசுவலா ஒரு சோர் த்ரோட் வந்து த்ரோட் பெயின் வந்து அதுக்கப்புறம் தைராய்டு அதிகமாச்சுன்னா ஒரு 6 to 12 வீக்ஸ்க்குள்ள தானா சரியாயிடும். அது வந்து வைரல்னால வரக்கூடியது, அது டெம்பரரி. வேறஸ் உங்களுக்கு மோர் தென் 3 மந்த்ஸ்க்கு மேல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தைராய்டு அதிகமா இருக்கு, வெயிட் குறையுது, படபடப்பா இருக்கு அப்படின்னா இது ஒரு பெர்மனன்ட் டைப் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கலாம். இந்த பெர்மனன்ட் டைப்ல அகைன் இதுல 2-3 டைப் இருக்குங்க. ஆட்டோ இம்யூன் ஹைப்பர் தைராய்டிசம், அதுதான் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு ஃபுல்லாவே வீங்கி அதிகமா ஹார்மோன்ஸ் சுரக்கிறது. இது இல்லாம தைராய்டு கட்டிகள்னால கூட உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம். அப்போ கட்டி ஒரு கட்டியா இருந்தா சிங்கிள் டாக்ஸிக் நாடியூல்னு சொல்லுவாங்க. நிறைய கட்டிகள் இருந்தா டாக்ஸிக் MNG அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தைராய்டு அதிகமா இருந்தாலே உங்களுக்கு இதுதான் காஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தைராய்டு அதிகமா இருக்கா, அதுல எந்த டைப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம்.